மரகதம், கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? அவ ஒரு ஃப்ராடு கம்பெனி அறிமுகப்படுத்தி இவ்ளோ பெரிய பிரச்சனையில நம்மள சிக்க வச்சுட்டா. ஊர்க்காரங்களுக்கு என்ன சொல்லி சமாளிப்பீங்க? நீங்க போய் ஊர்க்காரங்க கிட்ட பேசி வாக்கு கொடுக்காம இருந்தா கூட நம்மள ஒரு பைய கேள்வி கேட்க முடியாது. சரி, வாக்கு தான் கொடுத்தீங்க. அந்த பணத்தை எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க? கோயில்லயே வச்சு ஒரு ஆளை பாதுகாப்புக்கு வைக்க வேண்டியதானே? பொது பணம் தானே, அத பொதுவா வைக்கிறது தானே நியாயம். நீங்க எதுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? நீ இதெல்லாம் நேத்தே சொல்லிருக்கணும். இப்ப வந்து அப்படி பண்ணிருக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம் சொல்லி விளக்கம் சொல்லிட்டு இருக்க. மா, இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. இனிமே எப்படி எல்லாரையும் சமாளிக்கலாம்னு சொல்லுங்க. ஆமாக்கா, நான் பிரச்சனை வரும்னு தான் வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்காம போனீங்கல்ல, இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அப்போ போலீஸ்ட போறதுதான் ஒரே வழி. ஆமாண்டா, உங்க அக்கா ஃப்ராடு கம்பெனி ஆளுங்களை கொண்டு வந்து சிக்கலை இழுத்து விட்டுட்டா. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல மொத்த குடும்பத்தையும் உட்கார வைக்கணும். அதானே அவளோட பிளானு. என்னோட பிளான் டி அது. இல்ல, எப்படியும் போலீஸ்ட போய் தானே ஆகணும். என்ன எல்லாரையும் உள்ள போக சொல்றியா? ஐயோ அக்கா, கொஞ்சம் சும்மா இருங்க. பிரச்சனையை மட்டும் தான் பேசுறீங்களே தவிர அதுக்கான தீர்வு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஏன் சொல்லணும்? சொல்ல மாட்டேன்னா அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, நீங்க அண்ணா அன்னைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஆமாண்ணே, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இனியனும் ராசாத்தியும் வந்தா இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி பாரு, நான் ஃபோன் பண்றேன். ஒரு நிமிஷம், வண்டி வருது. ஏய், நிறுத்துப்பா நிறுத்துப்பா. என்ன தேடி பாத்தியா? மாப்ள, வெளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்துட்டு வந்துட்ட மாப்ள. பொன்னிய நீ அங்கேயும் காணோம். என்னது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாப்ள. ஒரு வேளை லேட் ஆயிடுச்சுன்னு வேற எங்கேயாவது தங்கியிருப்பாங்களா? இல்ல, அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அண்ணே அண்ணே அண்ணே, ஏண்ணே? அன்னைக்கு எதுவும் ஆகாதுண்ணே. அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. இன்னொரு அரை மணி நேரம் எல்லாம் 1 மணி நேரம் பார்ப்போம். அவங்களா கண்டிப்பா எங்க இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கண்ணே. அண்ணே, அப்படி அவங்க ஃபோன் பண்ணலன்னா மேற்கொண்டு நம்ம என்னங்கிறத பார்ப்போண்ணே. சரி, பாப்போம். யாருன்னு பாருங்க. பெரியப்பா, சொல்லுங்க பெரியப்பா. இனியா, எங்கப்பா இருக்க? என்னாச்சு பெரியப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்கு உங்க வாய்ஸ்? நம்ம வீட்டுல இருந்த பணம் காணாம போயிடுச்சுப்பா. என்ன பெரியப்பா சொல்றீங்க? பணம் எப்படி காணாம போகும்? காணாம போயிடுச்சா? என்னது தெரியலப்பா. அது மட்டும் இல்ல, தனபால் ஆபீஸும் மூடி இருக்கான். குமரனை பார்க்க அனுப்பிச்சிருந்தேன். அவன் தான்பா ஃபோன் பண்ணி சொன்னான். எனக்கு என்னமோ அவங்க தான் ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. பெரியப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்க பெரியப்பா. கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்ல. அந்த ஆபீஸே காலியா இருக்காமாப்பா. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீயும் ராசத்தையும் உடனே கிளம்பி வாங்க. நீங்க வந்தா மட்டும்தான் ஏதாவது பேசி சமாளிக்க முடியும். ஊருக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும்ப்பா. மற்றதெல்லாம் இங்க வந்து பேசிக்கலாம். நீ உடனே கிளம்பி வா. சரி பெரியப்பா, இதோ நான் உடனே வரேன். என்னடா ஆச்சு? பெரிய பிரச்சனை. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் ராசத்தை கூட்டிட்டு வா. நாங்க 2 பேரும் வண்டியில வீட்டுக்கு போறோம். சீக்கிரம். மாப்ள, அப்படி என்ன மாப்ள பெரிய பிரச்சனை? வீட்டுல வச்சிருந்த பணத்தை காணுமா?
பணத்தை காணோமா? மாப்பிள்ள என்னடா சொல்ற? பணத்தை காணுமா? அந்த 50 லட்சம் ரூபாயா? ஆமாண்டா. மாப்பிள, ஊர் பணம்லாம் வசூல் பண்ணி வச்சிருந்தீங்களே, அந்த பணமா? இப்ப அதை பத்தி பேச நேரம் இல்ல, நம்ம உடனே கிளம்பலாம். அழகு, நீ உடனே போய் ராசாத்தை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு. நாங்க முன்னாடி போறோம். சரி நீங்க கிளம்புங்க. வண்டி எடுங்க. கிளம்புங்க. சீக்கிரம் வந்துரு. மாப்பிள்ள நீங்க போங்க, நான் ராசாத்தி கூட்டு வந்துறேன். வா. எல்லாம் கரகும். டேய் போட தரடா. சீக்கிரம் தரடா. திறந்துட்டேண்ணே. டேய் எங்கடா இங்க இருந்தவள காணோம்? அண்ணே, அவன் மயக்க தெளிஞ்சு எல்லாத்தையும் உடைச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானே. டேய் நாம இந்த வழியா தானே வந்தோம். நம்மள மாதிரி எப்படிடா தப்பிச்சு போயிருக்க முடியும்? டேய் வாங்கடா, உள்ள போய் தேடி பாப்போம். டேய் ஏறுடா. அண்ணே, இங்க தானே இருக்கா? ஏய் எடுத்து வாடா. வாண்டடா. ஏய் ஏமாத்தி நீ போயிடுவே நீ. ஏய், ஏய், ஏய். அண்ணே. ஐயோ. ஏய், அண்ணே. ஏய் ஏய், நில்லு. டேய் வாங்கடா. அவளை புடிக்கணும்டா வாங்கடா. போனே. ஏய் ஏய். ராசாத்தி, மா ராசாத்தி. ராசாத்தி. வாங்கண்ணே. மாமா ஏதோ ஃபோன் பண்ணாரா? அண்ணிய காணுண்ணே. மா நானும் மாப்பிளையும் விடிய விடிய தேடிட்டோமா, ஆனா பொன்னிய நீ எங்கேயுமே காணுமா. ஐயோ, இந்த அண்ணி ஏன் ஃபோன் எடுக்காம இருக்காங்களோ தெரியலையே. அம்மா அது மட்டும் இல்லம்மா, இப்ப நமக்கு வேற ஒரு பிரச்சனையும் வந்திருக்குமா. என்ன பிரச்சனைண்ணே? மா பாரியையா வீட்டுல வச்சிருந்த பணத்தை காணுமாமா. அதான் இனிய உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாமா. ஆனா பணம் காணாம போயிடுச்சா? அதெல்லாம் நம்ம பணம் இல்லையேண்ணே, ஊர் மக்களோடதாச்சே. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அது எப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற பணம் காணாம போயிருக்கும்? அதான் தெரியலம்மா. அம்மா இதெல்லாம் நம்ம பாரிய வீட்டுல போய் பேசிக்கலாம். இனிய உன்னை உடனே அங்க கூட்டிட்டு வர சொன்னாமா. வாமா போலாம். அண்ணியும் காணோம், பணத்தையும் காணோம். ஒரே சோதனையா இருக்கே. அத்தா, நீதான் அத்தா காப்பாத்தணும். ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. அழாதம்மா, எல்லாம் கூடிய சீக்கிரத்துல நல்லபடியா சரியாயிருமா. நீ பூட்டிட்டு வாமா, நம்ம கிளம்புவோம். சரிண்ணா. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். அப்பா, அவங்க ஆபீஸ்ல யாருமே இல்லப்பா. கண்டிப்பா அவங்க தான்ப்பா பணத்தை எடுத்து ஓடி இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள வந்து பணத்தை எப்படிப்பா எடுத்துட்டு போக முடியும்? இப்ப இந்த ஆராய்ச்சி எல்லாம் தேவையா? எப்படியோ பணம் காணாம போயிடுச்சு. இப்ப ஊர்க்காரங்க வந்து கேட்டா
அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது? முதல்ல அத பத்தி யோசிங்க. நல்ல வேலை அத்தை நம்மள காப்பாத்திட்டாங்க. இல்லைன்னா பணம் எங்க போச்சுன்னு எல்லாரும் கேட்டு தொலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மாட்டிருப்போம். ஆமாண்ணே, நம்ம மக்களுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடுச்சே. அதான் ராசாத்தியும் இனியனும் வராங்கல்ல, அவங்க வந்து பாத்துக்குவாங்க. அவங்க வந்தா பணம் வந்துருமா? என்ன மங்க இப்படி பேசுற? சும்மா இல்ல 50 லட்சம். நேத்து தானே பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. உடனே பணத்தை பத்தி யாரும் கேட்க போறது இல்ல. சரி, இன்னைக்கு கேட்க மாட்டாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் விஷயம் தெரியத்தானே செய்யும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல அண்ணி சொல்றதும் சரிதான். ஊர் மக்கள் என்கிட்ட எப்படி ஃபீல் பண்ணி உங்களை நம்பி தான் பணத்தை போடுறோம்னு என்கிட்ட சொன்னாங்களே, அந்த பணத்தை நம்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவு வச்சிருந்தாங்கண்ணே. என்ன நம்பினவங்களுக்கு நான் என்ன வழிகாட்ட போறேன்னே தெரியல. வருத்தப்படாதீங்க, ஏதாவது பண்ணி பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். மங்கை, இதெல்லாம் தேவையா? ஏன் மருமகன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினி. எதுக்குமே கலங்காத பாரி தம்பிய இப்படி கலங்க வச்சுட்டாளே. அவளே ஒரு விளங்காதவ. அவ பேச்ச கேட்டு பண்ணா இப்படிதான் உக்காந்துருக்கணும். மரகதம், எப்ப எது பேசணும்னு உனக்கு தெரியாதா? விடுங்க மாமா, இப்ப அவங்க நேரம். நல்லா பேசட்டும். சீக்கிரம் வாடா. அக்கா, பொன்னிய பாத்தீங்களா? யார? பொன்னிய பாத்தீங்களா? இல்லையேப்பா, நான் பார்க்கவே இல்லையே. காலையில இருந்து இங்கதான் இருக்கிறேன். இந்த பக்கம் வரவே இல்லையேப்பா. ஏங்க, என்னாச்சு? என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு? பணம் கிடைச்சிருமாண்ணே? என்னம்மா பண்றது, எல்லாம் தலையெழுத்து. நமக்கு மட்டும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா. அண்ணிய வேற காணோம், இப்ப பணத்தையும் காணோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குண்ணே. கவலைப்படாதம்மா, அண்ணி கிடைச்சிருவாங்க. பணம் கட்டாயம் வீட்டுல தாம்மா இருக்கும். இவங்க சரியா பார்க்காம இருந்திருப்பாங்க. இப்ப இந்த ஊர் மானத்தையும் நம்ம குடும்ப மானத்தையும் காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லுங்கண்ணே. பேசாம நாமளே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்பா, அவ்வளவு பணத்தை நாம எப்படிப்பா ரெடி பண்ண முடியும்? என்ன பண்றது, பாரி பேரு கட்டக்கூடாது. இத பண்ணித்தான் ஆகணும். அப்பா, பணம் ரெடி பண்றதுக்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான்ப்பா சரியா இருக்கும். போலீஸ்க்கு போனா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். யாருக்குமே சொல்லாம பணத்தை நாமளே ரெடி பண்ணி வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கம்பெனி ஃப்ராடுன்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். மாமா சொல்ற மாதிரி பணத்துக்கு ஏதாச்சும் பண்ணுவோம்.
வாங்கய்யா, நீ வாங்கய்யா. ஏன் வாங்கய்யா? அப்பா அவங்களாம் வந்திருக்காங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நம்பித்தானே கொடுத்தோம். பதில் சொல்லுவாரு. எதுவும் தெரியாம பேசாம முருங்க. வாங்க வாங்க, உங்களை தான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, முத நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்ட போறோம்னு சொன்னீங்கல்ல, நாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் ஒண்ணா ஊர்வலமா போய் கட்டிட்டு வருவோம். அதுக்காக தாயா நாங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கிறோம். ஆமாங்கய்யா, ஊருக்கு நல்லது பண்ற காரியம். இதுல இந்த ஊரோட பங்கு இருக்குன்னு நினைச்சா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோங்கய்யா. நீங்க பணத்தை எடுத்துட்டு வாங்கயா, நாம எல்லாரும் சேர்ந்து போய் ஒண்ணா கட்டிட்டு வந்துடலாம். என்னையும் அமைதியா இருக்கீங்க? போங்க, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. ஐயா, என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஐயா, நீங்க இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு என்னாச்சுங்க ஐயா? அது அது பணம் திருடு போயிடுச்சு.